ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாயப்பாவோட மகிமையை தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி அவர் நிகழ்த்திய அற்புதத்தை பாருங்கள். ஒருத்தர் வீட்டிலைங்க அவங்க கூலி வேலை தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த அம்மா அந்த வீட்டுக்காரரும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்க வாரம் கூலி வேலை செஞ்சு வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு. இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துங்க குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. நல்லா வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி இருந்த இந்த காலத்தில், இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவங்க கையில் சுத்தமாகவே காசும் இல்லை, வேலையும் இல்லை. அந்த வாரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு வீட்டில் அரிசியே இல்லைங்க. அரிசி இல்லாமல் அழுதுகிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லையே என்ன பண்ணணும், அந்த அம்மா அவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு வியாழக்கிழமை பூஜித்துட்டு நமக்கு சாப்பாட்டுக்கு இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை சரி நம்ம வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம அரிசி கேட்கலாமா, அப்பா ஒரு பிராண்ட் அரிசி எடுத்து வந்து தர சொல்லலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க. நினச்சிட்டு இத்தனை வருஷம் நம்ம 10 வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம், அம்மா வீட்டில் நம்ம கேட்டதே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு எதுவும் கேட்டதே இல்லை. சரி நம்ம எப்படி போய் அரிசி கேட்குறது, கேட்டால் நாளைக்கு வந்து ஒரு நாள் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசில் நினச்சிட்டு நம்ம வந்து நமக்கு சாயப்பா நம்மளை காப்பாற்றுவார், நம்ம எப்படி ஒன்று இருக்கிறத குழந்தைங்களுக்கு போட்டுட்டு அந்த பொண்ணு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை அவங்க வந்து கூலி பணம் வாங்கிட்டு வந்துட்டு, அவங்க 1000 ரூபாய் கூலி பணம் அவங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டு அவர் கையில் இருந்த 100 ரூபாய் போட்டு அரிசி வாங்க கடைக்கு கொண்டு போய் 1100 ரூபாய்க்கு ஒரு அரிசி ஒரு பிராண்ட் எடுக்கலான்ட்டு போயிருக்கிறாங்க. கடையில் கொடுத்துட்டு 1100 ரூபாய் அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த கடைக்காரரும் ஒரு பிராண்ட் அரிசி எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு பார்க்கும்போது கடைக்காரர் கூப்பிட்றாரு கிளம்பலாங்கும் போது, என்னங்க அப்படின்னு கேட்டோடனே, என்னப்பா நீ 600 ரூபா கொடுத்துட்டு போகிற, எங்கே 1100 ரூபாய் அப்படிங்கிறாரு. இல்லைங்க நான் 2 500 ரூபாவும் ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அதை பாரு நீ கொடுத்தது பாரு 500 1 100 தான் இருக்குது, 600 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியல. அவர் கையில் காசே இல்லை, 600 ரூபா தான் இருக்குது, நம்ம எப்படி அரிசி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அதில் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து அவங்க அன்றைக்கி நைட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அழுதுகிட்டே படுத்துக்கிட்டாங்க. நமக்கு சாயப்பா நம்மளை கைவிட மாட்டார், அழுவாதீங்க, நம்ம எப்படி இருந்தாலும் இதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுத்துட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க அம்மா வீட்டில் அவங்க நம்மளை சாயப்பா காப்பாற்றுறாங்க. நம்ம அப்பயே அவங்க அம்மா வீட்டிலேருந்து அப்படியே பாருங்கள், அப்பா அப்படியே சாயப்பா அவங்க ரூபத்தில் வராங்க. அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து அரிசி ஒரு பிராண்ட் அரிசி எடுத்துகிட்டு வந்து அவங்க வண்டியில் இறக்கும் போதே அந்த பொண்ணுக்கு அப்படியே தானாக அழுக வந்துருச்சான். நமக்கு சாயப்பா பாருங்கள் அப்படியே நேர்லேயே வந்து அப்படியே அப்பா இப்படி காட்சி அளிக்கிறாரு. இப்படி தாங்க நமக்கு பாபா வந்துங்க சாயப்பா நமக்கு மற்றவர்கள் மூலியமாக நேரில் வருது, நமக்கு நேரடியாகவே காட்சி அளிக்கிறதுனா நமக்கு நேராகவே சாயப்பா நேரில் வரமாட்டாருங்க. நமக்கு இப்படி தான் மற்றவர்கள் மூலியமாக நமக்கு காட்சி அளிக்கிறதுங்கிறது இப்படி தான் வந்து நமக்கு உணவு அளித்தாருங்க. அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு அந்த அரிசி எடுத்துகிட்டு போகும்போது மனது தாங்கலைங்க. அதை அப்படியே சொல்ல அப்படியே நான் அப்படியே அழுதுட்டேங்க, மெய் சிலுத்து போயிட்டேன். இப்படியெல்லாம் நமக்கு காட்சி அளிப்பாருங்க. நீங்கள் முதல்ல நம்ம சாயப்பாவை நினைக்கும்போது ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படியே மனதில் ஒருநிலைப்படுத்தி அப்படியே சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மலை போல் இருந்தாலும் சரிங்க, அப்படியே பனி போல் கரைஞ்சிருங்க. நீங்கள் கவலையே பட வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வந்து மனதில் வந்துங்க நீங்கள் எப்பயுமே கலங்காதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் அழுகாதீங்க. உங்கள் கண்ணு தண்ணி வீட்டில் வரவே கூடாது. அது நம்ம சாயப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் அழுதீங்கன்னா அவர் என்னைக்கும் சிரித்த முகத்தோடு தான் உங்களை பார்க்கணும். அப்படி நம்ம குழந்தைங்க எப்பயும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் சிரிச்சிக்கிட்டே இருங்க. அந்த கஷ்டம் வந்து உங்களை பனி போல் விலகிரும். அப்புறங்க அவர் வந்துங்க நமக்கு உண்ண உணவு இல்லை, நம்மளோட பக்தனுக்கு உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, செல்வம் இல்லை, அவரை நீங்கள் வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி சொற்களே அவர் காதில், உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரிங்க, எல்லாமே அவர் பார்த்துக்குவார். சகல சௌபாகியங்களையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ கஷ்டத்துக்கும் நமக்கு பின்னாடி பலன் கிடைக்கும். பாருங்கள், அந்த அம்மாவுக்கு இப்படியெல்லாம் நேரில் வந்து காட்சி அளித்து அவங்க சொன்ன உடனே அப்படியே மெய் சிலுத்து போயிட்டேங்க. இது போல் நம்மளுக்கும் பாபா வந்துங்க சாயப்பா நமக்கு காட்சி அளிப்பார். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒவ்வொருத்தருமே இதே போல் மனம் தளராமல் இருங்க. அவர் வந்துங்க நமக்கு சாயப்பாவை பொறுத்த வரைக்குங்க அவருக்கு நம்மளே எடுத்துக்கோங்க.
நம்ம நல்ல பசியே இல்லாமல் இருக்கிறோம். 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதுங்க நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு இது வேணும், எனக்கு பால் வேணும், பழம் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே பசியாக இருக்கும்போது எதாக இருந்தாலும் எனக்கு நல்லா பசியாக இருக்கிறவனுக்கு கொண்டு போய் நீங்கள் பால் பழம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் அந்த சமயத்தில் அவருக்கு அறுசுவை உணவே அவருக்கு தேவைப்படாதுங்க. ஒரு கூழோ ரொட்டியோ கொடுத்தீங்கன்னா கூட சொல்றீங்க, பசிக்கு உடனே வாங்கி சாப்பிட்ருவாங்க. அப்போ இல்லை எனக்கு பால் தான் பிடிக்கும், எனக்கு பழம் தான் பிடிக்கும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே பசியே இல்லாமல் திகட்டிகிட்டு இருக்கிறவனுக்கு தாங்க பால் பழம்லாம் கேட்பாங்க. பசியோடு இருக்கிறவனுக்கு அந்த வயிறு நம்புறதுக்கு என்ன தேவைங்க, அப்போதைக்கு என்ன கொடுத்தாலும் சரி, கூழாக இருந்தாலும் சரிங்க, ஒரு ரொட்டியாக இருந்தாலும் ரொட்டி துண்டு கொடுத்தா கூட சரிங்க, வயிறார வாங்கி அந்த பசியை தீர்த்துருவாங்கங்க. அதனால் நம்ம இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, சாயப்பா சொல்கிறாருங்க, என்னை நினைத்தா நான் உன்னோட இருப்பேன். அவர் வேறு எங்கேயும் அவர் வேறு உருவமோ ஃபோட்டோவோ நான் கோயிலுக்கு தான் வரணும், என்னை சீரடி தான் வரணும், நீ என்னுடைய கோயில் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற சாயப்பா கோயிலுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது இல்லைங்க. நீங்கள் மனதார நினைங்க, உங்கள் இதயத்தில் தான், உங்களோட இதயத்தில் தான் அவர் குடியிருக்கிறாரு. நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடும் பக்தியோடும் பொறுமையாகவும் காத்துருங்க. நமக்கு கை மேலே பலன் இருக்குதுங்க. கவலையே படாதீங்க. நம்ம இந்த சேனலில் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சாயப்பாவோட முழு கருணையும் அருளும் இருந்தால் மட்டுமே இதை உங்களால் கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியுங்க. நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்குங்க அவ்வளவு பிரச்சனை இருக்குது. நம்ம பிரச்சனையை தான் நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறேங்க. நிறையா நம்மளோட அன்பர்கள் பக்தர்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே நீங்கள் நினச்சபடியே நமக்கு கஷ்டங்களெல்லாம் தீர்ந்துடும், கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னோடய பையன் பேசலை, என்னோட பேசணும், என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, அவங்க அந்த நம்பர்லேருந்து எடுத்து விட்டு என்னோடய நம்பரில் ஃபோனில் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, என்னோட மச்சான் என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறையா பக்தர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு விருப்பப்பட்டவங்களோட என்னை கல்யாணம் பண்ணி வைங்க, இதுக்கு நீங்கள் வழி நம்ம எல்லாரும் சேர்ந்துங்க குழந்தைங்க வர இல்லைன்னு ரொம்பவும் அனைவரும் மனதார கவலைப்பட்டு கிடக்கிறாங்க. எல்லாருக்கும் நம்மளோட சாயப்பா குழந்தையாவே உங்களுக்கு குழந்தையாவே பிறப்பாருங்க. கவலையே விடுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் குழந்தை பாகியம் இல்லாத எல்லாத்துக்கும் குழந்தை பாகியமும், கல்யாணம் ஆகாத எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகணும்னு கஷ்டங்களை தீர்த்து, அவர் அம்மாவுக்கு வயிற்று வலி ரொம்ப முடியலைங்களாம், அவங்களுக்கும் மலேசியாவிலேருந்து அந்த அம்மா ரொம்ப மனவேதனையாக ஒரு கமெண்ட் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நம்ம மனதார எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும், துன்பத்திலேருந்து வெளியில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம ப்ரே பண்ணலாங்க. அனைவருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் இதுக்கு மேலே பேச போகிறதில்ல. நீங்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள், ஒரு மனதோட தியானம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.